ஒரு டிசிசி மீட்டிங்க எப்படி நடத்தணும், அந்த மீட்டிங்ல என்ன பேசணும், என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை என்ன பேசணும்ன்றதை விட்டுட்டு வடக்குல உள்ள அல்லது அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடிச்சு கொள்றது, கெட்ட வார்த்தை பேசுறது. தயவு செய்து கலைக்க விடுங்க. முதலாவது நீங்க இந்த குட்டி நாயல் மாதிரி குழந்தை கொண்டு வரக்கூடாது. கொஞ்சம் நான் கேட்கிறேன், தவறு நடந்து ஐயா நீங்க சண்டை பிடிக்காமல் விஷயங்களை கலைச்சவங்க ஆளுகளை சண்டை பிடிக்காங்க. இவங்க நடந்து கொள்ற முறைகளை பொறுத்துதான் நாங்களும் பேசுறோம், நாங்களும் கதைக்கிறோம், மக்களுக்கு சொல்லிக்கிறோம். இதுல நம்மளுக்கான ரீச் இல்ல, நம்மளுக்கான கமெண்ட்ஸ், நம்மளுக்கான லைக்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்ல. நேத்து நடந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த டிசிசி மீட்டிங் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வாய்க்கால் சண்டை, அந்த குழாயடி சண்டைன்னு சொல்லுவோம் இல்ல, குழாயடி சண்டை வந்த ஒரு டிசிசி மீட்டிங்காக தான் இருந்தது. என்ன தீர்மானங்கள் எடுத்தாங்க, என்னத்தை நிறைவேற்றினாங்க, என்ன பண்ணுனாங்கன்றது தெரியாம ஆளாளுக்கும் சண்டை பிடிக்கிறதும், ஆளாளுக்கும் அது தொடர்பா மக்களோட பிரச்சனைகளை பேசாம தனிப்பட்ட இவர அர்ஜுனா வந்து ஸ்ரீதரன் எம்பியை பார்த்து சொல்றது, நீங்க பார் லைசன்ஸ் எடுத்தீங்க, அது பார் லைசன்ஸ் எடுத்திருந்தா அவர் தனிப்பட்ட விஷயம் இல்ல, அது தொடர்பா பேசி இருந்தா அது அரசாங்கத்தினூடாக ரணில் விக்ரமசிங்க முன்னால கொடுத்திருந்தா அது தொடர்பில் விமர்சிக்க வேண்டிய இடங்கள் வேற. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுற இடத்துல போயிட்டு நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது தவிர்க்கிறது. அதுக்கு ஸ்ரீதரன் எம்பி சவால் விடுறது, எங்கட ஒன்னையும் புடுங்க முடியாது, முடிஞ்சா நீங்க வந்து காட்டுங்க, அமைச்சர் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் நிறைய. டிசிசி மீட்டிங் சொன்னா இது என்ன சொல்றது, குழாயடி சண்டை மீட்டிங் அப்படின்னு வச்சிருக்கலாம். உண்மையிலுமே ஒரு அபிவிருத்தி தொடர்பாக, ஒரு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக பேச வேண்டிய டிசிசி மீட்டிங் எல்லாம் இவ்வளவு நாகரிகமற்ற வார்த்தைகள்ல, நாகரிகமற்ற செயல்கள்ல பேசிக்கொள்றது ஏற்கத்தக்கதா, வரவேற்கத்தக்கதா? மக்களை உங்களுக்கு சமர்ப்பணம். நேற்று நீங்க வந்து இந்த டிசிசி மீட்டிங்கினுடைய காணொலிகளை சமூக வலைத்தளங்களை பார்த்திருப்பீங்க.